திருபுவனை அருகே களைத்திருத்தால் குப்பம் கிழக்கு மடவேலி வீதியால் பட்டப்பகலில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்த உள்ளே புகுந்து 2,25,000 ரூபாய் மதிப்புடைய தங்க நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடி சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை அடுத்த களைத்திருத்தால் குப்பம் திரௌபதி அம்மன் கோயில் எதிரே உள்ள கிழக்கு மணவேலி வீதியைச் சேர்ந்தவர் ஹரிமாறன். இவரது மனைவி அருள்மொழி இவர்களுக்கு அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 பயிலும் மகள் நிவேதா மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மகன் இன்பரசன் ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். ஹரிராமன் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார். மனைவி அருள்மொழி திருபுவனையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்த பிள்ளைகளை பராமரித்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் 7ஆம் தேதி காலை அருள்மொழி வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட மகனும் மகளும் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்று விட்டனர். மாலை 4:45 மணிக்கு பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த என்பரசன் கதவை திறந்த உள்ளே சென்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்ட அதிலிருந்த துணிமணிகள் அலங்கோலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அவர் எதிர் வீட்டுக்காரர் மற்றும் அருகில் வசிக்கும் உறவினர் சரவணன் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பணி முடிந்து வீட்டுக்கு வந்து தயார் அருள்மொழி, பள்ளி முடிந்து வந்த சகோதரி நிவேதா ஆகியோர் வந்து பார்த்த பொழுது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 2,25,000 ரூபாய் மதிப்புடைய 1 சவரன் தங்க செயின், 1 சவரன் குருமாத், 3/4 சவரன் கமல் மற்றும் 5,000 ரொக்கப்பணம் திருட்டு போய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து புகாரின் பெயரில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பட்டாபிராமன் மற்றும் ஏட்டு மாயகிருஷ்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருட்டு நடந்த வீடுகள் சுவற்றால் ஆனது. மேற்புறம் இரும்பு ஷீட் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மர்ம ஆசாமிகள் வீட்டின் பக்கம் 8 அடி உயரத்திற்கு மேல் சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளனர். பட்டப்பகலில் நடந்துள்ள இந்த துணிகர திருட்டை வெளிநபர்கள் செய்திருக்க வாய்ப்பில்லை. அதே பகுதியைச் சேர்ந்த மர்ம ஆசாமிகள் பல நாட்களாக நோட்டமிட்டு கூட்டாக சேர்ந்து திருட்டில் ஈடுபட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்த மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை, பெங்களூரு, குமளி, நாகர்கோவில் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்து இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஓடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவுடன் கூட்டணி அமைத்த திமுக, பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில பிற அணி நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், தேர்தல் கூட்டணி என்பது அதிமுக வெற்றிக்காக எடப்பாடியார் கூறும் கூட்டணிதான். தமிழகத்தில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மெகா கூட்டணியை எடப்பாடி எடுப்பார். அவரது ஆலோசனைப்படி புதுச்சேரியிலும் அதிமுக வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டார். புனித இடமாக கருதப்பட வேண்டிய சட்டமன்றத்தை வெற்று அரசியல் செய்யும் இடமாக தமிழக திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி வருகிறார். தமிழகத்தின் வளர்ச்சி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ஆட்சியின் ஊழல் முறைகேடுகள், பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து அதிமுக உறுப்பினர்கள் ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்தால் அவர்களை பேசவிடாமல் தடுப்பதும், சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்யும் சூழ்நிலையை உருவாக்குவது என்பது
முதலமைச்சரின் சர்வாதிகார செயலை காட்டுகிறது என்றார். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நீட் தேர்வு ரத்து, கட்சி தீவு மீட்பு என பொதுமக்களையும் மாணவர்களையும் திமுக அரசு ஏமாற்றி வருகிறது என்ற குற்றம் சாட்டிய அன்பழகன், பாஜக கூட்டணி பற்றி பேசுகிறார். நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்போம். எங்களது கூட்டணிகள் நிபந்தனை விதிப்பதற்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன அதிமுக தொண்டரா என்ற கேள்வி எழுப்பினார். 3 முறை திமுக ஆட்சியை கழித்த காங்கிரசுடன் வெட்கமே இல்லாமல் திமுக கூட்டணி அமைந்துள்ளதா? 12 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்த பொழுது கச்சத்தீவை மீட்போம் என பாஜகவிடம் ஏதாவது நிபந்தனை விதித்து கூட்டணியில் ஸ்டாலின் சேர்ந்தாரா? பல்வேறு கொள்கை முரண்பாடான கட்சிகளுடன் கூட்டணி அமைத்த மக்களை ஏமாற்றி வரும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அதிமுகவை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று தெரிவித்தார். வடவெளி தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சட்டசபையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர்கள் சவுந்தரராஜன், ராதாகிருஷ்ணன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சுரேஷ், இடைநிலை பொறியாளர் அகிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அபிஷேகப்பாக்கம், என்ஆர் நகர் வழியாக சுண்ணாம்பாற்றில் 19 கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ள தடுப்பு சுவர் கட்டும் பணி உள்ளிட்ட மடவெளி தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 51 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை விரைந்து துவக்கி முடிக்க வேண்டுமென பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பணிகள் துவங்குவதற்கு அரசாணை பெறுவதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் தன்னிடம் தெரிவித்தால் முதல்வர் அமைச்சர் செயலரிடம் தானே நேரில் சென்ற அரசாணை பெற்றுத் தருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி முதியால்பேட்டையில் உள்ள செங்குந்தர் மரபினர் நலசங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள முத்துக்குமர சுவாமி 108 வேல் பூஜை வேல்மாறன் பாராயணம் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள செங்குந்தர் மரபினர் நலசங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு 108 வேல் பூஜை வேல்மாறன் பாராயணம் விழா நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் வழிபாடு நடைபெற்ற முருகன் சன்னதியிலிருந்து வேல் பெறுதல் விழா நடைபெற்று தொடர்ந்து வேல்வளம் செய்து வித்த பூஜை மேடையில் எழுந்தருள செய்தல் விழா நடைபெற்றது. மேலும் வேல்மாறல் பாராயணம் வேல் அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்ட வேல் மீண்டும் முருகன் கரகத்தில் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து முருக பெருமானுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி செங்குந்த மரபினர் நலசங்க தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சோரப்பட்டில் முன்விரோதம் காரணமாக தனியார் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருக்குளம் அடுத்த சல்லிப்பட்டு டிவி மலை சாலையைச் சேர்ந்தவர் முத்துக்குமரன், வயது 26, தனியார் பேருந்து ஓட்டுநர். இவருக்கும் சோரப்பட்டையைச் சேர்ந்த சங்கர் முருகன் என்பவருக்கும் இடையே பணம் பிரச்சனை தொடர்பாக முன்விரோதம் இருந்தது. நேற்று முத்துக்குமரன் சோரப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை பேருந்தில் ஏற்றிக் கொண்டிருந்தார். அங்கு வந்த சங்கர் முருகன் முன்விரோதம் காரணமாக முத்துக்குமரனை திட்டி மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்து பகுதியில் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த முத்துக்குமரன் மண்ணாடிப்பட்டு சமுதாய நலவழி மையத்தில் சிகிச்சை பெற்றார். அவர் அளித்த புகாரின் பெயரில் சங்கர் முருகன் மீது திருக்குளம் போலீசார் வழக்கு பதிந்து அவரை தேடி வருகின்றனர். தட்டாஞ்சாவடி அரசு பள்ளியில் ஆங்கில வகுப்பு பயிற்சி நிறைவு விழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அரசு தொடக்க பள்ளியில் தில்ஷா பவுண்டேஷன் மற்றும் ELF சார்பில் ஆங்கில பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. விழாவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தலைமை ஆசிரியர் கீதா வரவேற்றார். விழாவில் வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நாகராஜ் ஆகியோர் வாழ்த்து பேசினர். இதில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வகுப்பு வாரியாக மாணவர்களின் ஆங்கில கற்றல் திறனை ஆய்வு செய்து பாராட்டினார். விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் நித்யா, மஞ்சுளா, பிரேமா, காயத்ரி, மாரியம்மா, ரேவதி, தமிழரசி, அருணா, கன்னிகா, உமாதேவி, கீதா மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியால் புதியதாக பொறுப்பேற்ற மேற்கு மாவட்ட NR காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.
திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆணை கிடங்க சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஒப்புதலோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவின் பரிந்துரையின் பெயர்கள் திருப்புவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவை புதியதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகள் அனைவரும் நேரில் சந்தித்த பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்து வாழ்த்தி பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் கலியபெருமாள், மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் சம்பத் என்கிற குணசேகரன், அழகப்பெண் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். முருங்கப்பாக்கம் மற்றும் தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களை ரூபாய் 18,06,000 செலவில் பழுதுபார்க்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் வட்டம் 4 கீழ் உள்ள முருங்கப்பாக்கம் நடுத்தெரு 1ஆம் அங்கன்வாடி மையத்தை 5,16,000 மதிப்பிலும், நடுத்தெரு 2ஆம் அங்கன்வாடி ரூபாய் 3,65,000 மதிப்பிலும், சேத்திலால் நகர் தக்கத்தோப்பு அங்கன்வாடி மையத்தை ரூபாய் 3,75,000 மதிப்பிலும், தேங்காய் திட்டு TB நகர் அங்கன்வாடி மையம் ரூபாய் 6,10,000 மதிப்பிலும், பொதுப்பணித்துறை மூலம் பழுது பார்க்கும் பணிக்காக மொத்தம் ரூபாய் 18,66,000 திட்ட மதிப்பீடு செய்தார். அப்பணியை துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டார். பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயனார் மண்டபம் சரஸ்வதி கார்டன் நகரில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 12,25,000 மதிப்பீட்டில் கான்கிரீட் கல்வாட் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியால் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், மதிவாணன், இளைநிலை பொறியாளர் தேவேந்திரன், பிரித்திவ்ராஜ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பில் வாய்க்கால்கள் குறுபாலங்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் இன்று பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நெல்லித்தோப்பு முருகன் கோவில் மற்றும் மேரி பின்புறம் உள்ள பல்வேறு இடங்களில் வாய்க்கால்கள் குறுபாலங்கள் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் இன்று தொடங்கியது. இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இடைநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஒரு முக்கியஸ்தவர்கள் பல கலந்து கொண்டனர். வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலைப்பெண்ணும் கூடம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டத்தின் மூலம் வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் வலைப்பெண்ணும் கூடம் அமைப்பதற்காக 80 லட்சம் மதிப்பீட்டிலான கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பூஜை இன்று நடைபெற்றது. இந்த கட்டிடம் 20 மீட்டர் நீளம் மற்றும் 10 மீட்டர் அகலத்திற்கு கான்கிரீட் தளம் அமைத்தால் பாதுகாப்பு அறையுடன் வலைப்பெண்ணும் கூடம் அமைய உள்ளது. இதே போன்ற வைத்திக்குப்பம் மற்றும் குறிச்சிக்குப்பம் பகுதியில் சேதமடைந்த வாய்க்கால் பணிகளுக்கான 40 லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். பூமி பூஜை செய்து பணிகளை இன்று தொடங்கி வைத்தார். இதில் அரசு செயலர்கள், இயக்குநர்கள், பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர். மக்கள் விருப்பத்திற்காக ஏற்பு செலவிட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியால் மாற்றம் வேண்டும் என சட்டமன்ற மதிப்பீடு குழு கூட்டத்தில் தலைவர் நாஜிம் வலியுறுத்தினர். புதுச்சேரி சட்டமன்ற மதிப்பீட்டு குழு கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. மதிப்பீட்டு குழு தலைவர் நாஜிம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், நேரு அங்காளன், ஏகேடி ஆறுமுகம், பிரகாஷ்குமார், செந்தில்குமார், சம்பத், சிவசங்கர் மற்றும் அரசு செயலர்கள், இயக்குநர்கள் பல கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செலவிட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மகளிர் காங்கிரசார் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகுகளை தலையில் சுமந்தபடி மத்திய அரசுக்கு எதிராக நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாடெங்கிலும் கடுமையான விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த வேளையில் அத்தியாவசிய பொருளான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மேலும் ரூபாய் 50 ஏற்றியுள்ள மத்திய அரசை கண்டித்தார். புதுச்சேரி மகிழா காங்கிரசார் மாநில தலைவர் நிஷா தலைமையில் அண்ணா சாலையில் உள்ள ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகுகளை தலையில் சுமந்தபடி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டிடத்திற்கு மகா கணபதி ஹோமம் பூமி பூஜை நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் கே பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி விழுப்புரம் மாவட்டம் வானம் வட்டம் பட்டானூரில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்திற்கு மகா கணபதி ஹோமம் பூஜை இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் தலைவர் செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மகா கணபதி ஹோம விழாவில் சங்கத்தின் செயல்பாடுகள் கட்டிடத்திலிருந்து முறைப்படி இன்று தொடங்கப்பட்டது. இந்த விழாவில் அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கம் சார்பில் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது என்று வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்துள்ளதாகவும் 51% பங்குகளை தனியாருக்கு அளித்துள்ளதாகவும் 49% பங்குகளை அரசு வைத்துள்ளது என்று சட்டவிரோதமாக முரண்பாடாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது எனவும் புதுச்சேரி அரசு மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது என வலியுறுத்தி மத்திய அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் மின்சார நுகர்வோரிடம் கையெழுத்து பெற்று மனு அளிப்பது என்று அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கம் முடிவு எடுத்துள்ளது. ஆகவே மின்சார நுகர்வோர்களிடம் கையெழுத்து பெற்று துணைநிலை ஆளுநர் மூலமாக மத்திய மின்துறை அமைச்சருக்கு அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி புதுச்சேரி கருவடைக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கத்தின் செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். சுசி கம்யூனிஸ்ட் புதுச்சேரி மாநில செயலாளர் லெனின் துவை துவக்கி வைத்தார். சீனு என்கிற சிவசங்கர், ஆனந்தன், சத்யா, ராஜசேகர், குமரன், மணிமாறன், ஆனந்தகுமார், தேவராசு, நாகராஜன் உட்பட பல கலந்து கொண்டனர். பொதுமக்கள் மத்தியில் நோட்டீஸ் விநியோகம் செய்து கையெழுத்து பெறப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை MS அக்ரஹாரத்தில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்ட ராமருக்கு ஸ்ரீ ராம நம்பி விழா நடைபெற்றது. முத்தியால்பேட்டை MS அக்ரஹாரத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்ட ராமருக்கு கோத வருஷ ஸ்ரீ ராம நவமி விழா இன்று நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்ட ராமனுக்கு தொடர்ந்த 11 நாட்கள் உற்சவ விழா நடைபெற உள்ளது. நேற்று இரவு 3ஆம் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை வீர ஆஞ்சநேயர் கோதண்ட ராமர் கைங்கரிய சபா நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளின் மாதந்திர உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி அளிப்பதற்கான அடையாள அட்டையை பயனாளிகளுக்கு ஆணையாக உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பயனாளிகளின் இல்லம் தேடி சென்று சந்தித்து வழங்கினார். இப்பயனாளிகளுக்கு மாதம் தோறும் நிதி உதவி அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். அப்போது தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், பிள்ளைகள் இருதயராஜ் மற்றும் ராகேஷ் கழகத்தினர் மூவிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி பிறந்தநாள் விழாவில் உடல் உறுப்புகளை தானம் செய்த அவரது ஆதரவாளர் மூர்த்தி என்கிறார் முருகனை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சாலை அணிவித்து வாழ்த்தினர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி தனது பிறந்த நாளை இன்று அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி மிக விமர்சையாக கொண்டாடினர். கணபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய ஆதரவாளர்கள், தொகுதி மக்கள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் அவருக்கு நேரடியாக சந்தித்த சால்வைகளை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து இலவசமாக நீர் ஊர்பந்தல் அமைக்கப்பட்ட
மோர், தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்ட பழ வகைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கராத்தி அசோக் செய்திருந்தார். மேலும் கணபதியின் ஆதரவாளரான மூர்த்தி என்கிற முருகன் கணபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு உடல் உறுப்புகளை தானம் செய்து அதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இன்று வழங்கினர். கணபதியின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உடல் உறுப்பு தானம் செய்த மூர்த்தி என்கிற முருகனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்களின் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். உருவையாறு கிராம அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா மற்றும் அபிஷேக ஆராதனைகள், தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்த முக்கிய நிகழ்வான நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கான கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இரவு மேல் அலங்காரங்களுடன் சுவாமி வீதி விழாவும், வான வேடிக்கைகளும், தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர், 9ஆம் நாள் உபயதாரர் இளந்திரையன், நேரு மற்றும் உருவையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு 6ஆம் நாள் உற்சவம் மற்றும் சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. அரியங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தவெளியுள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாள் உற்சவம் அன்னை வேளாங்கண்ணி நகர் மக்கள் உபயத்தில் சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்ட மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை உற்சவ மூர்த்திக்கு பூஜை, சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரங்கள் செய்து சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் குருமூர்த்தி, ஜெயக்குமார், வாழ்வுமுனி, சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.